ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல கண்டிப்பா இந்த ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க. டைம் வில் ஹீல் எவ்ரிதிங் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. எந்த ஒரு காயமா இருந்தாலும் கொஞ்ச நாள் விட்டா அதுவே ஹீல் ஆயிடும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர, ரெக்ரெட் ஆஃப் எ சான்ஸ் யூ நெவர் டுக். ஒரு விஷயம் பண்ணாத விட்டுட்டோமேன்ற ரெக்ரெட்டுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் ஹீல் ஆகாது. நீ பயந்து மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி உன் லைஃப் ஃபுல்லா துரத்தும். நீ இதை ரைட் டைம் நினைச்சிட்டு சொல்லாத விட்ட வார்த்தைகள் உன்னை நைட் ஃபுல்லா தூங்க விடாம தரத்தும். கரெக்டான டைம் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா கடைசி வரைக்கும் கரெக்டான டைமே வராது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நானே பல வாட்டி செருப்படி வாங்கியிருக்கேன். ஒரு நேரத்துல என்ன பார்த்து எனக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிருக்கு. ஆனா ஓவர் டைம் வந்துட்டு எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல மறைஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணுமே, அதுல இருந்து ஏதாச்சும் கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நானே வச்சு தேத்திப்பேன். பட் நான் ஒரு சில விஷயம் பண்ணாத விட்டதுக்கு நான் என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்கவே முடியல. இன்னும் என்னால மறக்கவும் முடியல. ஒருவேளை அந்த டைம்ல நான் அதை பண்ணியிருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் திங்க் பண்ணிருக்கேன். சில விஷயங்கள் அப்ப பண்ணலாம், இப்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனா சில விஷயங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் போச்சுன்னா போச்சுதான். சான்ஸ் அந்த டைம்ல பண்ணாத விட்டதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்பவே செஞ்சிருங்க. நன்றே செய், அதை இன்றே செய். வாட் இஃப் நீ யோசிச்சுட்டு இருக்கிறத விட ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுறது எவ்வளவு மேல். ஸோ அதனால உங்களுக்கு எதனா ஒன்று தோணுச்சுன்னா அதை அப்படியே போய் பண்ணிடுங்க. அது ஃபெயில் ஆகுது, சக்ஸஸ் ஆகுது, அப்பாற்பட்ட விஷயம். அது பண்றீங்களா, அதான் இங்க மேட்டர்.